வணக்கம். நம்ம வாழ்க்கையில இருக்கிற பெரிய சேலஞ்சே சில நேரங்கள்ல ஒரு நிமிஷம் நிம்மதியா அமைதியா இருக்கிறது தான் தோணும் இல்லையா? இந்த பரபரப்பான உலகத்துல நமக்குள்ளேயே அந்த அமைதிய கண்டுபிடிக்கிறது எப்படின்னு ஒரு சூப்பரான வழிய பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நம்ம இன்னைக்கு எடுத்துக்கிட்ட விஷயம் இதுதாங்க. டெய்லி டிவைன் டைஜஸ்ட்ல வந்த ஒரு சின்ன பகுதி. பார்க்க சின்னதா இருந்தாலும் ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒண்ணு. இதுல இருக்கிற ஒவ்வொரு வரியிலையும் நம்ம பொதுவா யோசிக்கிறத விட இக்தம் ஆப்போசிட்டான ஆழமான கருத்துக்கள் இருக்கு. சரி, இதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்களே உங்கள ஒரு கேள்வி கேட்டு பாருங்களேன். ரொம்ப எக்ஸைட்டிங்கான ஒரு விஷயம், ஒரு கொண்டாட்டம், ஒரே உற்சாகம் இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சந்தோஷமா இருக்கிறதுக்கு பதிலா ஒரு மாதிரி டயர்டா, சோர்வா ஃபீல் பண்ணிருக்கீங்களா? அப்படி நீங்க உணர்ந்திருந்தா நாம பேச போற விஷயம் உங்களுக்கு ரொம்ப கனெக்ட் ஆகும். ஓகே, வாங்க உள்ள போலாம். முதல் பகுதியில நமக்குள்ளேயே நடக்கிற ஒரு பெரிய போராட்டத்தை பத்தி இந்த ஆதாரம் என்ன சொல்லுதுன்னு பாப்போம். இங்கேதாங்க விஷயமே ஆரம்பிக்குது. சிலிர்ப்பு, அதாவது எக்ஸைட்மெண்ட், அது நம்மள அழிக்கிற ஒண்ணுன்னு சொல்றாங்க. நம்ம சக்தியை அதை உறிஞ்சிடுமா? ஆனா மன அமைதி அது நம்மள உருவாக்கும், பலப்படுத்தும். யோசிச்சு பாருங்க, இது எவ்வளோ ஆச்சரியமான ஒரு பார்வை. நாம எப்போதுமே எக்ஸைட்மெண்ட் ஒரு பாசிட்டிவான விஷயமா தானே பாக்குறோம். ஆனா அதோட இன்னொரு பக்கத்தை இங்க காட்டுறாங்க. அப்போ ஒரு கேள்வி வருதுல்ல, ஏன் நாம அமைதியை விட இந்த சிலிர்ப்பை தேடி ஓடுறோம்? அதுக்கு காரணம் மிருக உள்ளுணர்வுன்னு இந்த டெக்ஸ்ட் சொல்லுது. அதாவது நமக்குள்ளேயே இருக்கிற ஒரு அடக்க முடியாத சக்தி. அது நம்மள சும்மா அமைதியா இருக்கவே விடாதாம். எப்போ பாரு ஒரு பரபரப்பு, ஒரு கிளர்ச்சின்னு நம்மள தள்ளிக்கிட்டே இருக்கும். இந்த சக்திய முதல்ல நாம அடையாளம் கண்டுபிடிக்கணும். அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். சரி, இந்த மிருக உள்ளுணர்வுல இருந்து எப்படி வெளியே வர்றது? மாற்றத்துக்கான முதல் படியா இந்த டெக்ஸ்ட் எதை சொல்லுதுன்னு இப்ப பார்க்கலாம். இந்த வரிய ரொம்ப கவனமா பாருங்க. சிலிர்ப்பின் மீதான வெறுப்பு மனிதன் சீர்திருத்தம் அடைவதன் முதல் அறிகுறி. அடா, இதுக்கு என்ன அர்த்தம்னா, எப்பவும் ஏதாவது ஒரு தூண்டுதல் வேணும், எக்ஸைட்மெண்ட் வேணும்னு நினைக்கிறத விட்டுட்டு அதுலேருந்து விலகணும்னு நம்ம கான்ஷியஸா ஒரு முடிவு எடுக்கிறோம் பாருங்க. அப்போதான் உண்மையான மாற்றம் ஆரம்பிக்குதான். அந்த வெறுப்பு இல்லனா விலகல் தான் முதல் படி. ஆனா சிலர்பின் மேல வெறுப்புனா என்ன? வாழ்க்கையே போரடிக்கிறதா? இல்லவே இல்ல. முதல்ல அந்த எக்ஸைட்மெண்ட்டுக்கு பின்னாடி ஒரு சோர்வு இருக்குங்கிறத நாம உணரணும். ரெண்டாவது, அமைதியா இருக்கிறத நாம தேர்ந்தெடுக்கிறது சும்மா இருக்கிறதில்ல, அது ஒரு ஆக்டிவான முடிவுன்னு புரிஞ்சுக்கணும். ரொம்ப முக்கியமா, இது வாழ்க்கைய போர் அடிக்கிறதுக்காக இல்ல, ஆழமான நிலையான உள் அமைதிய கண்டுபிடிக்கிறதுக்காக. ஓகே, இப்ப இது அடுத்த கட்டத்துக்கு எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அமைதிய வளர்க்கறதுக்கு ஒரு படிநிலையான செயல்முறைய இந்த டெக்ஸ்ட் சொல்லுது. அது என்னன்னு பாப்போம். பாருங்க, இது ஒரு 3 ஸ்டெப் பயணம் மாதிரி ரொம்ப தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. ஸ்டெப் எக்ஸைட்மெண்ட்ல இருந்து விலகி வர்றது. அப்போ மனசுல ஒரு காலி இடம் உருவாகும் இல்லையா? அந்த இடத்துல தான் 2வது ஸ்டெப் வருது, மேன்மையான விஷயங்களை உள்ள கொண்டு வர்றது. இந்த 2 ஸ்டெப்பும் சரியா நடந்தா அதோட இயல்பான விளைவா 3வது ஸ்டெப்பான மன அமைதி தானா வந்து நம்ம கிட்ட தங்கிடும். இதுல இந்த மேன்மைங்கிற வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். அது தானா வர்ற ஒரு விஷயம் கிடையாது. இந்த டெக்ஸ்ட் படி நாமளா வேணும்னே திட்டமிட்டு அதை நமக்குள்ள கொண்டு வரணும். அது ஒரு கலையா இருக்கலாம், இயற்கையை ரசிக்கிறதா இருக்கலாம், தத்துவம் படிக்கிறதா இருக்கலாம், இல்ல ஆன்மீகமா கூட இருக்கலாம். அந்த எக்ஸைட்மெண்ட் போனதால உருவான காலி இடத்த இப்படி ஆழமான அர்த்தமுள்ள ஒரு விஷயத்தால நிரப்பும் போதுதான் அமைதிக்கான பவுண்டேஷன் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். இப்ப நாம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இந்த மன அமைதிங்கிற நிலைய விளக்குறதுக்கு இந்த டெக்ஸ்ட்ல ஒரு அட்டகாசமான உருவகம் பயன்படுத்தியிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கலாம். இந்த முழு பயணத்தோட இலக்கு புரிய வைக்க ஒரு பவர்ஃபுல்லான உருவகம். மனம் கடலை போல பறந்து விருந்து ஆழமா ஆகும்போது அதிலுள்ள சின்ன அலைகள் தானாவே தீர்ந்து விடுகின்றன. அப்போ மன அமைதி மேலோங்குது. அப்பப்பா, எவ்வளவு அழகான ஆழமான வரிகள் பாருங்க. நம்ம மனசையே ஒரு பெரிய சமுத்திரம் மாதிரி மாத்திட்டா தினமும் வர சின்ன சின்ன சலசலப்பெல்லாம் அதுல எந்த பாதிப்பையும் உண்டாக்காதான், அது பாட்டுக்கு அடங்கிடும். அதுதான் உண்மையான மன அமைதி. இந்த உருவகத்தை இன்னும் கொஞ்சம் பிரிச்சு பார்க்கலாம் வாங்க. இங்க பெருங்கடல்னு சொல்றது நம்ம மனசோட அந்த விஷாலத்தையும் ஆழத்தையும் தான். அந்த சிறு அலைகள்னு சொல்றது அது நம்மளோட டெய்லி டென்ஷன், கவலை, பதட்டம், நாம முதல்ல பேசின அந்த எக்ஸைட்மெண்ட் எல்லாமே தான். இதோட விளைவு என்ன தெரியுமா? ஒரு சின்ன குளத்துல ஒரு கல்ல போட்டா அது பெரிய அலைய உண்டாக்கும். ஆனா ஒரு பெரிய சமுத்திரத்துல அதே கல்ல போட்டா அது ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாது. அதே மாதிரிதான் நம்ம மனசு விஷாலமாகும் போது சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் அதோட முக்கியத்துவத்தையே இழந்துடும்.
அப்போ இதிலிருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்னன்னா, மன அமைதிங்கிறது வாழ்க்கையில பிரச்சனையே இல்லாம இருக்கிறது கிடையாது. அது சாத்தியமும் இல்ல. அதுக்கு பதிலா என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, அதையெல்லாம் உள்ளே வாங்கிக்கிட்டு ஹேண்டில் பண்ற அளவுக்கு நம்ம மனச ஒரு கடல் மாதிரி விஷாலமாவும் ஆழமாவும் வச்சுக்கிறது தான் உண்மையான மன அமைதி. சரி, இந்த உரையாடல முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு சின்ன சிந்தனை. இந்த கடல் உருவகத்தை உங்க வாழ்க்கையோட பொருத்தி பாருங்க. இன்னைக்கு இந்த நிமிஷத்துல உங்க மனசுங்கிற கடல்ல என்னென்ன சிறு அலைகள் அடிச்சிட்டு இருக்கு? அதாவது என்ன கவலைகள், என்ன பதட்டங்கள், சும்மா யோசிச்சு பாருங்களேன்.